எல்லார்கிட்டயும் சொல்லி அழுதாலும் புரண்டாலும் நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. அவளுக்கு அந்த கண் பார்வை இனிமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இனிமே வாழ்க்கை முழுக்க உன்னோட துர்கா இப்படித்தான் இருக்கணும். அம்மா, தயவு செஞ்சு நீங்க உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை மட்டும்தான் முழுசா நம்பி இருக்கேன். துர்கா காலம் முழுக்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதும்மா. ஏதாவது பரிகாரம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. அது எப்படிப்பட்ட கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் நான் அந்த பரிகாரத்தை நான் என் துர்காவுக்காக செஞ்சு முடிக்கிறேன். இதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு இருந்திருந்தா உன்னை நான் இவ்ளோ தூரம் துடிக்க விட்டுருப்பேனா? நீ என்ன பார்க்க வந்த உடனே முதல்ல நான் அதைத்தானே சொல்லி இருந்திருப்பேன். அம்மா, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கம்மா. எனக்கு எல்லாத்துலயும் வழி காட்டுறது நீங்க தானம்மா. இங்க பாரு கௌரி, வாசுகி அம்மனோட சாபத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா இல்ல பூஜை ஏதாவது இருக்கான்னு இப்ப என்னால முழுசா சொல்ல முடியாது. நடந்ததும் நடந்துகிட்டு இருக்கிறதும் என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது. வாசுகி அம்மனோட சாபத்துக்கு பரிகாரமே கிடையாது. இனிமே துர்கா இந்த வீட்ல தான் இருப்பா. இது என்னோட ஆர்டர். இனிமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் அழுதுட்டு இருக்க? சினியா, இங்க இருக்கிற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சினியா. நீங்க எப்ப வந்தீங்க? இங்க பாரு, நீ எதையோ நினைச்சு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறப்பவே நான் உள்ள வந்துட்டேன். நான் எதை நினைச்சும் அழல சினியா. துர்கா, உனக்கு தான் பொய் சொல்லவும் வராது, நடிக்கவும் வராது. அப்புறம் ஏன் என்கிட்ட சமாளிக்கிற? நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்றேன்ல, அதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லு. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாவது என்கிட்ட ஷேர் பண்ணலாம் இல்லையா? அப்போ உனக்கு இன்னும் என் மேல கோபம் போல. சரி பரவாயில்ல, விடு துர்கா. உனக்கா எப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட சொன்னா போதும். ஓகே, இனிமே நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஐயோ சினியா, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டு அழுதது உண்மைதான். ஆனா அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் சின்னையா. அப்போ ஒருத்தங்க கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வரணும்னா அப்ப அந்த சம்பவம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணா இருக்கணும். கரெக்டா? ஆமா சின்னையா, உண்மையிலேயே அது என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என்னோட வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். என்ன நீ என்கிட்ட ஷேர் பண்ணா நானும் உன் கூட சேர்ந்து சந்தோஷப்படுவேன் இல்லையா? நீங்க என்ன கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் இனிமே துர்கா இந்த வீட்ல தான் இருப்பா, அவளுக்கு உதவியா கௌரியும் இங்கதான் இருப்பான்னு சொன்னீங்கல்ல, அத நினைச்சு பார்த்தேன் சின்னையா. என்ன அறியாமலே கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. இந்த சாதாரண விஷயத்தை நினைச்சா நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? சின்னையா, உங்களுக்கு வேணும்னா இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட வசந்தது எதுவும் இல்லைன்னு தோணுது சின்னையா. வெயில்ல நிக்கிறவங்களுக்கு தான் நிழலோட அருமை என்னன்னு தெரியும். பசியோட இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாட்டோட பெருமை என்னன்னு புரியும்.
அதே மாதிரிதான் சின்னையா இதுவும். சின்ன வயசுல இருந்து எந்த சொந்தமும் இல்லாம வளர்ந்த எனக்கும் என் கௌரிக்கும் நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு வாய் வார்த்தையா சொல்லி புரிய வைக்க முடியாது சின்னையா. காத்து கண்ணுக்கு தெரியாட்டியும் எப்படி அந்த உணர்வை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரிதான் சின்னையா இதுவும். துர்கா, நீ ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்னு தான் என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. துர்கா, நான் உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன சின்னையா? நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் போயிடும், அதனால நீயே கெஸ் பண்ணி பாப்போம். அம்மன் கோயில் பிரசாதம் இல்ல, இது வேற ஒண்ணு. நீ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த gift உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சின்னையா, உண்மையிலே என்னால கண்டுபிடிக்க முடியல. தயவு செஞ்சு உங்க வாயால நீங்களே சொல்லிருங்க. சரி, நீ உன்னோட 2 கையை நீட்டு. நல்லா நீட்டு. என்னென்ன டச் பண்ணி சொல்லு. சின்னையா கையில கொடுத்தது என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. சின்னையா, என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன கொடுத்தீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. துர்கா, உனக்கு இப்ப பார்வை இல்லையில, அதான் நீ பார்த்து பார்த்து நடக்கணும்னு சொல்லிட்டு உனக்காக பார்த்து பார்த்து வாங்கின ஸ்டிக் இது. அவ்வளவுதான். துர்கா, இப்போ உன்னோட கையில இருக்கிற இந்த ஸ்டிக்கு இனிமே யாரோட தயவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் தைரியமா போயிட்டு வரலாம். ஏய் துர்கா, துர்கா, முதல்ல இப்படி எல்லாத்துக்குமே நீ எமோஷனல் ஆகாத. இது உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஓகேயா? சின்னையா, நீங்க என் மேல காட்டுற இந்த அன்பு, அக்கறைய, எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை நான் எப்படி திரும்ப காட்ட போறேன்னு எனக்கு தெரியல சின்னையா. துர்கா, அப்படி பார்த்தா நீ எனக்கு பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் இப்ப பண்றது ஒண்ணுமே இல்ல. அப்புறம் துர்கா, நான் உனக்கு சிம்பிளா கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் சொல்லி தரேன். இனிமே நீயும் அதை ஃபாலோ பண்ணிக்குவா. உடல் கடந்துமே பிரபஞ்சமே அடியே வீணா, இங்க நடக்கிற கூத்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அடிவேறு அப்படி பத்திக்கிட்டு எரியுது. என் வயிற்றுச்செல்லாம் இவளை சும்மாவே விடாத. பொண்ணுங்களை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி போற நம்ம அசோக் இப்ப அவ எப்படி மாத்திட்டான்னு பாருங்க. இத நினைச்சு பார்க்கும்போதே கன்றாவியா இருக்குடி. ஆரம்பத்துல இந்த துர்கா நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தா, இப்ப என்னடானா என் பையன் இந்த வேலைக்காரிக்கு வேலைக்காரனா ஆயிட்டான். ஐயோ கடவுளே, இத நினைக்கிறப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குடி. அத்தை, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்ட். அதனாலதான் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இப்படி தைரியமா பேசுறீங்க. ஒருவேளை உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி சீனை பார்க்கும் போதே என் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்பேன். இப்ப என்ன, நான் நெஞ்சு வெடிச்சு சாகணும்னு நினைக்கிறியா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? நான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன் லேடின்னு சொல்ல வரேன். வாக்கிங் ஸ்டிக் உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க கொடுத்தது எது சின்னையா எனக்கு பிடிக்காம போயிருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்னையா. அடச்சி, வாடி போலாம். இந்த கொன்றா வேலை பாத்துக்கிட்டு வா. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் துர்கா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போயே ஆகணும். அந்த கேஸை முடிச்சிட்டு நான் கோர்ட்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ மட்டும்தான் தனியா இருப்ப. அதனால ரொம்ப கவனமா பத்திரமா இருக்கணும், புரியுதா? நீங்க என்ன பத்தியே நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா போயிட்டு வாங்க சின்னையா. சரி துர்கா, நீ போய் படுத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்புறமா வந்து படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். வரேன். அத்தை இருங்க வரேன். ஏய், என்ன? இருங்க வரேன் அத்தை. என்ன பண்ண போற? இருங்க வந்து சொல்றேன். என்னடி? வாங்க இங்கிருந்து போலாம். எங்க? வாங்க சொல்றேன். என்னன்னு சொல்லு வீணா. ஏ வீணா, என்னடி பண்ணிட்டு இருக்க? சொல்றேன் அத்தை. ஒரு சரியான சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலனா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம பண்ண போற காரியத்தால அந்த துர்கா ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தோன்னு நினைச்சு கதற போறா பாருங்க. என்ன பிளான் வச்சிருக்க வீணா? அத்தை, எல்லா பிளானையும் முன்கூட்டியே சொல்லிட்டா பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா எனக்கு அந்த துர்கா நல்லாவே இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அத்தை, இந்த நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்குறது, புத்திசாலியா இருக்கிறவங்கள பைத்தியமாக்குறது, குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறது, இங்க நடக்கிறத அங்க போட்டு கொடுக்கறது, அங்க நடக்கிறத இங்க போட்டு கொடுக்கறது, அப்புறம் இந்த சிண்டு முடிச்சு விடுறது, இது எல்லாமே எனக்கு கை வந்த கலை அத்தை. முதல்ல இந்த துர்காவை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் எங்களோட அடுத்த பிளானே உன்னையும் காலி பண்றதாண்டி. அத்தை, என்னத்த நினைச்சீங்க? ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீணா. நீ பெரிய கெட்டிக்காரின்னு நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருந்த. என்ன ரெண்டு பேரும் வாய்க்கிழிய பேசுனீங்க? நான் வந்ததும் அப்படியே மௌன விரதம் இருக்கிற மாதிரி அமைதியாயிட்டீங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அசோக்கு கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டான். எப்படியும் அவன் வரதுக்கு சாயங்காலம் ஆயிடும். அதுக்குள்ள அந்த துர்காவை ஏதாவது பெருசா வச்சு செய்யணும்னு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் வீணா ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னா. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீ வந்துட்ட. அப்படியா வீணா? காவேரி சொல்றதெல்லாம் உண்மையா? எந்த பிளானையாவது சொதப்பாம நீ ஒழுங்கா பண்ணி முடிச்சிருவியா? அத்தை, வேணும்னா பாருங்க, கண்டிப்பா இந்த தடவை எதுவும் சொதப்பாது. எல்லாமே பக்காவா நடந்து முடியும்.
சரி, முதல்ல உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. அது தேருமா தேராதான்னு நான் சொல்றேன். அசோக் கிளம்பி போன உடனே நான் அவளோட ரூமுக்கு போய் வாட்டர் பாட்டில்ல இருந்த தண்ணியை கொண்டு வந்து சிங்க்ல ஊத்திட்டு வெறும் எம்டி பாட்டில கொண்டு போய் எடுத்த இடத்துலயே மறுபடியும் வச்சுட்டேன். இப்ப துர்கா சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அவளுக்கு விக்கல் எடுக்கும். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லையா? இப்ப நீ சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு? சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்னு போயிடுங்கிற கதை மாதிரி இருக்கு. ஆமா, வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணிய கீழே ஊத்திட்டாளா? அவளுக்கு சாப்பிடுறப்ப விக்கல் எடுக்குமா? இதெல்லாம் ஒரு பிளான் ஆடி. ஏ வீணா, நீ பஞ்ச் டயலாக் பேசினத பார்த்து நானே கொஞ்ச நேரம் பயந்து போய் நீ ஏதோ பெருசா பிளான் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தா இவ்ளோ கேவலமான பிளான் பண்ணிருக்க. அத்தை, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இன்னும் என்னோட பிளான முழுசா சொல்லியே முடிக்கல. சரி, முதல்ல முழுசா என்னன்னு சொல்ல சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது வீணா. உண்மையிலேயே உன்னோட பிளான் வேற லெவல்ல இருக்கு. துர்காவுக்கு நடக்க போற இந்த சம்பவத்தை நான் பார்த்து ரசிக்கணும். எனக்கு அப்பவே தெரியும் வீணா, நீ எதுவா இருந்தாலும் சூப்பரா பண்ணுவேன்னு. நான் நினைச்சதை விட நீ வேற மாதிரி யோசிச்சிருக்க. சின்னையா காலையில கிளம்பி போகும்போது சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே போனாரு. ஆனா அதுக்குள்ள எப்படி தண்ணி காலியாச்சு? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அவ எப்படி ஐயோ அம்மான்னு கத்தி கதற போறான்னு. அத்தை, போலாம் வாங்க. வா. ம்.
நான் ஏதாவது சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதுல்ல. இப்ப நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாத்தியா? ஏதோ கண்ணாடி துண்டுல கால் வச்சு நடந்தா அவ கால் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். அடுத்த 1 மாசத்துக்கு அவளால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, கிழிக்கவே முடியாதுன்னு என்னென்னவோ டைலாக் விட்ட. இப்ப அதுல ஒண்ணு கூட நடக்கல.